என் விழிகளில் அவள் அப்படிங்கிற டைட்டில்ல நம்ம ஒரு ஸ்டோரி கேட்டுட்டு இருக்கோம். நேத்து வரைக்கும் என்ன பார்த்தோம் அப்படின்னா, நம்மளுடைய மதி எந்த தப்பும் பண்ணல. நம்ம தான் மிஸ்டேக் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிற மாரி நம்மளோட ஜனனி ரியலைஸ் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் கை கால் இருக்குமா, அவங்கள பார்க்கணும் அப்படின்ட்டு ஆர்வம் வரும். பட் அவங்க வீட்டுக்கு போறதுக்கு முன்னாடி ஃபோன் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு, அவங்க வீட்டு நம்பருக்கு கால் பண்ணுவாங்க. கால் பண்ணா அவங்க அம்மா எடுப்பாங்க. அம்மா எடுத்ததும், மேடம் தான் அவங்க அம்மா கூட கொஞ்சம் க்ளோஸ் ஆயிட்டாங்கல்ல. டார்லிங் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. புஸ்க்குன்னு கால கட் பண்ணிடுவாங்க. சரி, என்னாச்சு? ஓ! தெரியாம கட் ஆயிருக்கும். மறுபடியும் கால் பண்ணுவாங்க. மறுபடியும் கால் பண்ணது ரிங் போயிட்டே இருக்கும், எடுக்க மாட்டாங்க. என்னாச்சு? அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்ச நேரம் கேப் வச்சு மறுபடியும் கால் பண்ணுவாங்க. கால் பண்ணும்போது அட்டெண்ட் பண்ணுவாங்க. டார்லிங் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. கட் பண்ணிடுவாங்க. அச்சச்சோ! என்னடா சரியான பைத்தியக்கார குடும்பத்தோட நான் ஃப்ரெண்ட்ஷிப் வச்சுக்கிட்டோமோ? என்ன ஏதுன்னு கூட கேட்காம கால கட் பண்றாங்களே! சரி, ஃபைனலா ஒரு வாட்டி ட்ரை பண்ணுவோம். ன்ட்டு மறுபடியும் ட்ரை பண்ணுவாங்க. கால கட் பண்ண மாட்டாங்க. அட்டெண்ட் பண்ணிட்டு, யார் நீ?" அப்படி சொல்லுவாங்க. "டார்லிங், என்ன டார்லிங்? அதுக்குள்ள என்ன மறந்துட்டியா?" அப்படி சொல்லி கேட்பேன். இவ்வளோ நாள் இல்லாம இப்ப மட்டும் எங்க இருந்து டார்லிங்? இங்க பார். இன்னொரு வாட்டி எனக்கு ஃபோன் பண்ணா அவ்வளோதான். எனக்கு இனிமேல் ஃபோன் பண்ணாத. புஸ்க் கால் கட் பண்ணிடுவாங்க மதி அவங்க அம்மா. கரெக்ட்டா கால் கட் பண்ணிட்டு செம்ம டென்ஷன்ல புலம்பிட்டு இருப்பாங்க. அப்போ மதி உள்ள வந்து, என்னாச்சும்மா?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க. ஆக்சுவலி கால் கட் பண்றேன்னு நினைக்கிறேன். அந்த டென்ஷன்ல கட் பண்ண மாட்டாங்க. "ஒண்ணும் இல்லடி" அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. "ஒண்ணும் இல்லையா? ஏம்மா இப்ப இவ்வளோ டென்ஷனா இருக்க?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க. மதி ஜனனி ஃபோன் பண்ணியிருக்கா அப்படி சொல்லுவாங்க. "முதல்ல இந்த நம்பர மாத்துன்னு நான் உன்கிட்ட சொல்லியிருக்கேன்ல. உனக்கு புரியாதாம்மா? எதுக்கு நீங்க கண்டவங்க காலெல்லாம் நீ எதுக்கு அட்டெண்ட் பண்ற?" அப்படின்னு சொல்லிட்டு, "ஃபர்ஸ்ட்டு அந்த நம்பர பிளாக் போடு" அப்படின்னு சொல்லிட்டு போடுவாங்க. இத அவங்க லைன்ல தானே இருப்பாங்க. அவங்க கேட்டுருவாங்க. கேட்டதும் இவங்க அம்மா அப்பதான் ஃபோன் பார்ப்பாங்க. அய்யய்யோ! ஃபோன கட் பண்ணலையான்ட்டு கட் பண்ணுவாங்க. அப்பதான் தெரியும். அய்யய்யோ! என்ன பண்ணி வச்சிருக்க ஜனனி நீ? செம்ம காண்டுல இருக்காளே! இவ நார்மலா இருந்தாலே சமாதானம் பண்றது கொஞ்சம் கஷ்டம் தான். இவ எப்படி சமாதானம் பண்ண போறா? இவ்ளோ டென்ஷன்ல இருக்காளே! பேர கேட்டாலே பத்திரகாளி ஆகுறாளே! இவ எப்பிட்றா சமாதானம் பண்றது? சரி, நம்ம நாளைக்கு காலேஜுக்கு போவோம். காலேஜ்ல போய் பேசிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு, அடுத்த நாள் காலையில காலேஜ் போவாங்க. காலேஜ்ல எல்லாரையும் வந்து அவ்வளோ சீக்கிரம் உள்ள விட மாட்டாங்க இல்லையா? ஸோ மெயின்ல தான் வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க. மெயின்ல வெயிட் பண்ணிட்டு இருக்கும்போது, ஜனனி" அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வாய்ஸ் கேட்கும். டக்குன்னு திரும்பி பார்த்தா, "யார்றா அது?" அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு திரும்பி பார்த்தா, ஜனனியோட க்ளோஸ் ஃப்ரெண்டு வேற யாரும் இல்ல. அவங்களோட பேரு ரேகா. அவங்க தான் ஜனனியோட க்ளோஸ் ஃப்ரெண்டு. ஆல்மோஸ்ட் சின்ன வயசுலேருந்து அவங்களோட க்ளோஸ் ஃப்ரெண்டு. "ஏய்! எரும மாடே! எப்படி இருக்க? என்ன எங்கள மறந்துட்டியா? சின்ன வயசுலேருந்து நம்மளோட க்ளோஸ் ஃப்ரெண்டு. என்கிட்ட கூட நீ பேசல. எவ்வளோ நாளா எங்க இருந்த? என்ன பண்ணிட்டு இருக்க? எந்த காலேஜ் சேர்ந்திருக்க?" கொஸ்டின் மேல கொஸ்டின் கேட்டுட்டே இருப்பாங்க. "ஏய் ஏய் ஏய்! வெயிட் 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 வெயிட். வெயிட். ஏன்?" அப்படி சொல்லுவாங்க. "பின்ன என்ன கூட மறந்துட்டல்ல? எனக்காவது ஒரு ஃபோன் பண்ணியா? நாமெல்லாம் எப்படியெல்லாம் இருந்தோம்? ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட்ல இருந்து ஒண்ணா படிச்சோம். 12 12 இயர்ஸ் ஒண்ணா படிச்சோம் ஒரே ஸ்கூலு. இப்ப என்னடான்னா, ஆளையே மாறிட்ட. ஆளையே விட்டுட்ட. ஒரு ஃபோன் இல்ல, ஒண்ணும் இல்ல. இந்த காலேஜ் படிக்கிறேன். இந்த குரூப் எடுத்திருக்கேன். எந்த டிஸ்கஷன் இல்ல. ஏன் இப்படி ஆயிட்ட?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க. "அதுவா? அது ஒரு ஸ்மால் டிப்ரஷன்" அப்படின்னு சொல்லுவாங்க. "என்ன டிப்ரஷன்? நல்லா தான் படிச்சிருக்க. நல்லா மார்க் எடுத்திருக்க. அப்புறம் என்ன உனக்கு டிப்ரஷன்?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க. அது வேற டிப்ரஷன். இப்ப என்ன?" அப்படின்னு சொல்லுவேன். "ஏய்! சின்ன வயசுலேருந்து என் கூட எல்லாமே ஷேர் பண்ணுவேன். இப்ப வர வர எதையும் ஷேர் பண்றது இல்ல" அப்படின்னு சொல்லுவாங்க. "அப்படியெல்லாம் இல்ல. சரி விடு. நீ இந்த காலேஜ் தானா?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்பான். "ஆமா. இந்த காலேஜ் இருக்கிறதுனால இங்க வந்திருக்க. அப்ப ரொம்ப வசதியா போயிடுச்சு" அப்படின்னு சொல்லிட்டு தோள் மேல கை போடுவாங்க. கை போட்டு, "என்ன?" அப்படின்னு சொல்றேன். "இல்ல, இந்த காலேஜ்ன்னு சொல்ற, மதி எந்த டிபார்ட்மெண்ட்டு?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க. "மேத்ஸ் டிபார்ட்மெண்ட் தான்." "இப்ப ஏன் நீ அவள கேட்குற?" அப் பார்க்கணும் தான், பேசுறதுக்கு தான். வேற எதுக்கு கேட்பாங்க? "ஏய்! நீ என்ன வேணாலும் பண்ணு. நான் ஒத்துக்கிறேன். ஆனா தயவு செஞ்சு மதிய மட்டும் பார்க்க போயிடாத. போனன்னா உன்ன அப்படியே பெட்ரோல் ஊத்தி கொளுத்திருவா" அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. "ஏன்டி? ஏன் இப்படி சொல்ற?" அப்படி சொல்லுவாங்க. "இருக்கிறதுலே உன் மேல செம்ம காண்டுல இருக்கா" அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. "ஏய் என்ன ஆச்சு?" அப்படின்னு சொல்லுவாங்க. "இங்க பார், நான் உனக்கு எல்லாமே சொல்றேன். வா" அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிட்டு போவாங்க. கூட்டிட்டு போயிட்டு ஒரு டீ ஷாப்ல உட்காந்து பேசுவாங்க.
மதி ஃபர்ஸ்ட் டைம் நான் இங்கே காலேஜில் ஜாயின் பண்ணும்போது பார்த்தேன். நான் போய் அவகிட்ட பேசினேன். அவ யாருன்னு கேட்டா தெரியுமா அப்படின்னு சொல்லுவாங்க. உடனே அவ கேட்டா, ஏன் நீ தான் என்னோட க்ளோஸ் ஃப்ரெண்டுன்னு தெரியுமே, இருந்தே அப்படி கேட்டா. அதனாலதான் மேடம் அவ அப்படி கேட்டா அப்படின்னு சொல்லுவாங்க. என்ன சொல்ற, எனக்கு புரியவே இல்லை, புரியுற மாதிரி சொல்றியா அப்படின்னு சொல்லிட்டு ஜனனி கேட்பாங்க. ஆக்சுவலி இவ்வளோ இவ்வளோ க்ளோஸ் ஃப்ரெண்டா நான் 11th 12th இருந்தோம். ஆனா காலேஜ்ல என்னை யாருன்னு கேட்குறா, அந்த அளவுக்கு நீ பண்ணி வச்சிருக்க அப்படின்னு சொல்லுவாங்க. எனக்கு புரியலடி, புரியுற மாதிரி சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. அது ஒண்ணும் இல்லடா, நீ காலேஜ் ஸ்கூல் முடிச்சதும் அவன்கிட்ட பேசவே இல்லைன்னு நினைக்கிறேன். உங்களுக்குள்ள என்ன பிரச்சனைன்னு எனக்கு தெரியல. நீயும் என்கிட்ட பேசல, அவனும் என்கிட்ட சொல்ல. அப்புறம் எப்படி எனக்கு தெரியும்? ஒண்ணு மட்டும் தெரியும், உன் கூட பெஸ்ட் ஃப்ரெண்டா இருந்த ஒரே காரணத்துக்காக என்கிட்ட பேசுறது இல்ல. நான் போய் கூப்பிட்டா கூட, யார் நீ, போய் வேலையை படிக்க தானே வந்த, படிக்கிற வேலையை பாரு, என்கிட்ட ஏன் நீ பேசுற, நான் எல்லாம் கண்டவங்க கிட்ட எல்லாம் பேச முடியாது அப்படின்னு விரட்டுறா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. ஏய், என் ஃப்ரெண்டா இருக்கிற ஒரே ரீசனால உன்னை மிரட்டுறாளா அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க. ஆமாண்டா, என்னடா பண்ணி வச்ச அவளை, ஏன்டா அப்படின்ட்டா. அது மட்டும் இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க. அது மட்டும் இல்லையா, ஏன் இன்னும் என்ன இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கேட்டாங்க. ஒரு நாள் தெரியாம உன் பேரை எடுத்துட்டேன். மதி, ஜன்னி எப்படி இருக்கா, ஜன்னி கிட்ட பேசினியா, என்கிட்ட கூட அவ பேசல, பேசினா எனக்கு ஒரு வாட்டி கால் பண்ண சொன்னா. ஊங்கி ஒரு அற விட்டா. நார்மல் அற கூட இல்லடா, செம்மாட. ஏன்னா கேட்ட, எவர் ஃபர்ஸ்ட் நீ யாருன்னு எனக்கு தெரியாது, ஜனனின்னு வேற யாரோ ஒருத்தவங்க பேர் சொல்லிட்டு இருக்கேன், நீ என்ன பைத்தியமா, போ வந்த வேலையை பாரு, படிக்கிறதுக்கு தானே வந்த, அந்த வேலையை பாரு அப்படின்னு அடிச்சிட்டாங்கடா அப்படின்னு சொல்லுவாங்க. என்னடா சொல்ற, நான் என்ன பொய்யா சொல்றேன், உண்மையை அனுபவிச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. அப்புறம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க. அப்புறம் என்ன, ஆளு டோட்டலா சேஞ்சு தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு. சேஞ்சுன்னா 12th ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட்லேருந்து 12th வரைக்கும் என் கூட ஒரு க்ளோஸ் ஃப்ரெண்டு ஒரு பக்கி இருந்துச்சு, டிட்டோ அவனை மாதிரி இருக்கு டேய் அப்படி சொல்லுவாங்க. ஆமாண்டா, அங்க ஒன்ன மாதிரியே மாறிட்டாங்க தெரியுமா அப்படின்னு சொல்லுவாங்க. என்னடா சொல்ற, இந்த சேட்டை, அடாவடி, அராஜகம், அந்த திமிரு எல்லாம் இருக்கு அப்படி சொல்லுவாங்க. என்னடா சொல்ற, முழுசா சொல்லுடா. மேடம் ராகிங் பண்றாங்க தெரியுமா ஃபர்ஸ்ட் இயர்ஸ் எல்லாம், திமிரு, அந்த ஐடி கார்டு எடுத்து கையில வச்சு சுத்திக்கிட்டு பசங்க தோல் மேல கை போட்டுட்டு வா போ அந்த மாதிரிதான் பேசுவாங்க. ராகிங் பண்றாங்க. இப்பெல்லாம் மேடம் அப்படியே பேண்ட் அண்ட் டிஷர்ட்டு ஷர்ட் அந்த மாதிரிதான் காஸ்டியூம்ல தான் வருவாங்க தெரியுமா அப்படின்னு சொல்லுவாங்க. நிஜமாவா சொல்ற அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க. அப்புறம் நான் என்ன பொய்யா சொல்றேன், உண்மையதான் சொல்றேன் அப்படின்னு சொல்லுவாங்க. அவ அப்படியெல்லாம் இல்லையே, அவ ரொம்ப சாந்தமாச்சே. சாந்தமா இருக்கிற பொண்ணுதான் என்னை படிச்சுன்னு ஒரு அறை கொடுத்தா. அந்த அறை எனக்கு இப்ப வரை கேக்குது. நீ வேற, அந்த அறை வாங்கினதுக்கு அப்புறம் நான் முன்னாடி போறதே இல்லை. 2 பேரும் ஒரே கிளாஸ் இருந்தும் அவகிட்ட நான் பேசுறது கூட இல்லை, ஹாய் பாய் கூட கிடையாது தெரியுமா அப்படின்னு சொல்லுவாங்க. ஏய் என்னடா சொல்ற நீ அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க. அப்போ நான் உண்மையதான் சொல்றேன், இங்க பாரு, உன்னோட நல்லதுக்கு சொல்றேன் கேளு, தயவு செஞ்சு மதிய பார்க்கணும், மதிக்கிட்ட ஃப்ரெண்ட் ஆகணும், மதிக்கிட்ட பேசணும் அப்படிங்கிற எண்ணத்தை தயவு செஞ்சு விட்டுரு, அதான் உனக்கு நல்லது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. டேய் என்னடா, நான் இப்போ இங்க வந்ததே அவளை பார்க்கணும் அப்படிங்கிறதுக்காக தான். இங்க பாடுறா, ஆல்ரெடி நான் ஒன்று வாங்கிட்டேன், இதுக்கப்புறம் உன் கூட சேர்ந்து போய் நின்னுன்னு வையேன், கையில் அடி வாங்கினேன், இப்ப செருப்பாலேயே நான் அடி வாங்கணும். வேணாண்டா, சொன்னா கேளுடா, நல்ல புயல்ல விட்டுடா, முடிஞ்சதாவே இருக்கட்டும் அப்படி சொல்லுவாங்க. இங்க பார், உனக்கு தெரியாது, நான் அவன்கிட்ட பேசணும் அப்படி சொல்லுவேன். உன்னை திருத்த முடியாதுடா, இங்க வா, அவ என்ன பண்றான்னு வந்து பாருவா அப்படின்னு சொல்லிட்டு உள்ள ஒரு ஓரமா கூட்டிட்டு போவாங்க. கூட்டிட்டு போயிட்டு ஐடி கார்டெல்லாம் போட்டுட்டு, அவங்க கிட்ட இருக்கிற ஐடி கார்டெல்லாம் கொடுத்துட்டு, ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட ஐடி கார்டெல்லாம் கரெக்ட் பண்ணி வாங்கி உள்ள போட்டுடுவாங்க. உள்ள போனா அவ்வளோ சேட்டை பண்ணுவாங்க நம்மளுடைய மதி. இவங்களுக்கே சொல்லு, ஏய் மதியாடி இது அப்படின்னு சொல்லுவாங்க. பாத்தியா பைப்புல எப்படி மாத்தி வச்சிருக்க அப்படின்ட்டு. என்னால நம்பவே முடியலையே, என்ன இப்படி மாறிட்டா. அவ மாறலடி, நீதான் மாத்திட்ட, உனக்கு புரியுதா இல்லையா அப்படி சொல்லுவாங்க. இந்த அளவுக்கா, நான் அப்படி என்ன பண்ணேன், என்ன கன்றாவி பண்ணேன்னு எனக்கே தெரியல. அவ்வளோ நாளா க்ளோஸ் ஃப்ரெண்டு என்கிட்டவே நீ சொல்ல மாட்டேங்கிற அப்படின்னு சொல்லுவாங்க. சி, உன்கிட்ட சொல்லாம நான் இருப்பேனாடா அப்படி சொல்லுவாங்க. சொல்லாமதான் இருக்கிறியே அப்புறம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. சரி சரி, டென்ஷன் ஆகாத, நான் அவகிட்ட பேசணும், எப்படியாவது ரெடி பண்ண. இங்க பாரு, செம்ம கன்ல இருக்கா, தயவு செஞ்சு முன்னாடி போயிடாத, சீரியஸ்லி சொல்றேன்,
அவ அவ பைக்ல இருக்கிற பெட்ரோலை பிடிங்கி மேல ஊத்திட்டு கொளுத்திடுவா அப்படின்னு சொல்லுவாங்க. என்னது பைக்கா? ஆமா அப்படின்னு சொல்லிட்டு, ஓ உனக்கு இது தெரியாதா? மேடம் ஹாஸ்டல்ல தங்கி இருக்காங்க. ஹாஸ்டல்ல இருந்தாலும் அவங்க வந்து பைக்ல தான் வந்து பார்த்துட்டு காலேஜ்க்கு வருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. ஓ அப்படியா? இவளை எப்படி கரெக்ட் பண்றதுன்னு தெரியலையே. இங்க பார், நீ என்ன கருமத்தை வேணா பண்ணு, என்கிட்ட மட்டும் வராத, என்ன ஆளை விட்டுரு. ஆமா, உனக்கு என்னதான் பிரச்சனை? ஏன் இவ்வளவு நாள் கான்டாக்ட் யாரு கூடயுமே பேசுறது இல்ல? நாங்கெல்லாம் என்ன பாவம் பண்ணோம்? நான் ஃபர்ஸ்ட் என்ன பாவம் பண்ணேன்? நல்லா தானே இருந்த, சின்ன வயசுல இருந்து ஃப்ரெண்டு. ஏன் என்னையவே மறந்துட்ட? என்கிட்ட கூட ஒரு வார்த்தை பேசணும்னு உனக்கு தோணலையா அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க. ச்சே, அப்படி இல்ல, தோணுச்சு ஆனா தோணல, தோணுச்சு ஆனா தோணல, அதானே? ச்சே அப்படி இல்ல, அது அது ஒரு பிரச்சனை, விடுறா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. என்னடா பிரச்சனை? என்கிட்ட கூட சொல்ல முடியாத அளவுக்கு. சொல்றேன், ஆனா இப்போ இல்ல, அது யாருக்கிட்ட சொல்லணுமோ அவங்க கிட்ட சொல்லிட்டு சொல்றேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. தயவு செஞ்சு என்னன்னு சொல்றியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க. ஆக்சுவலி நான் 11th ஸ்டாண்டர்ட்ல இருந்து ஒருத்தவங்களை விரும்பினேன். டேய் என்னடா சொல்ற அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க ரேகா. ஆமா, உனக்கு தெரியாதுல்ல, இப்ப சொல்றேன் கேளு. எனக்கு அவங்கன்னா ரொம்ப பிடிக்கும். ஆனா என் மனசுல இருக்கிறது அவங்க கிட்ட சொல்லலாம் அப்படின்னு நினைக்கும் போது, அவங்க மனசுல வேற ஒருத்தங்க இருக்கிறாங்க அப்படின்னு எனக்கு தெரிய வந்துச்சு. ஸோ அதுக்கப்புறம் அவங்க கிட்ட என் மனசுல இருக்கிறது சொல்ல முடியாம போயிடுச்சு. அது அவங்க மனசுல இன்னொருத்தவங்க இருக்காங்கன்னு சொன்னேன் இல்லையா, அவங்க 2 பேரும் ஒண்ணு சேர்ந்துட்டாங்க அப்படின்னு நான் நினைச்சுக்கிட்டேன். நான் அதுவும் இல்லை. நானா அப்படின்னு நினைச்சுக்கிட்டு அவங்க எனக்கானவங்க இல்லை அப்படின்னு கொஞ்சம் ஓவரா இமேஜினேஷன் பண்ணிக்கிட்டு, இனி அவங்க எனக்கு கிடைக்க மாட்டாங்கன்ட்டு, ஸோ அந்த டிப்ரெஷனுக்குள்ள போனதுனால கொஞ்சம் எல்லாரையும் விட்டு தள்ளி இருக்கலாம்னு முடிவு பண்ணி பாட்டி ஊருக்கு போயிட்டேன்டா, அங்கேயே காலேஜ் கூட சேர்ந்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. இப்போ எப்படிடா இவ்வளோ தெளிவா இருக்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க. இப்பதான் 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 அது இப்போ ஒரு 2 நாளைக்கு முன்னாடி அதான் தெரிய வந்துச்சு, அந்த பர்சன் அவங்க 2 பேருக்கும் பிரேக்கப் ஆயிடுச்சு அப்படின்னு. ஸோ அதான் அகெயின் நான் ட்ரை பண்ணலான்னு முடிவு பண்ணியிருக்கேன்டா அப்படின்னு சொன்னது. வெக்கமா இல்லை உனக்கு அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க. ஏன்டா அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க. ஆல்ரெடி லவ் பண்ணியிருக்காங்க, சம்திங் பிரேக்கப் ஆயிடுச்சு. இப்போ நீ என்ன பிரேக்கப் ஆனதுல 2 பேருக்குள்ள நடுவில் பூந்து நீ கரெக்ட் பண்ணலான்னு பார்க்குறியா? எனக்கு இருக்கிற ஒரு சான்ஸை நான் ஏன் மிஸ் பண்ணும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஷோ சரி, அதுக்கு ஏன் இந்த காலேஜ் வந்திருக்க? அது ஏன் மதிக்கிட்ட பேசல, இங்க யாருக்கிட்ட பேசல? அந்த டிப்ரெஷனுக்குள்ள போனதுனால யாருக்கிட்டையும் பேசலடா. மதிக்கிட்ட கூடமா? டேய் பேசலன்னு சொல்றேன்ல. சரிதான், என்கிட்டயே பேசல, அவங்ககிட்ட பேசவா போற? ஏய் அப்படிம்பாங்க. சரி ஒத்துக்கிறேன், என்னதான் இருந்தாலும் நான் மதி உனக்கு இம்பார்ட்டன்டான பர்சன் அப்படிங்கிறது எனக்கு தெரியும். இட்ஸ் ஓகே, பரவாயில்ல இருக்கட்டும். சரி இப்போ என்ன பண்ணலான்னு இருக்க? நீ தான் ஹெல்ப் பண்ணணும் அப்படின்னு சொல்லுவாங்க. செருப்பு நான் அடி வாங்க ரெடியா இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க. என்னது? அதாவது செருப்புல நான் அடி வாங்க ரெடியா இல்லப்பா அப்படின்னு சொல்லுவாங்க. என்னடா அப்படி சொல்ற? சரி, ஃபெயிலியர் ஆயிடுச்சுன்னு சொன்னியே, யார் அது அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க. யார் அதுன்னு கேட்டா என்ன அர்த்தம் புரியலையே அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. அதுவா? இல்ல, நீ யாரையோ விரும்பின அப்படின்னு சொன்னல, அது யாரு அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க. அது இல்ல, நான் இப்போ இல்ல, நான் சொல்றேன், ஆனா கொஞ்சம் டைம் கூட. ஏண்டா என்ன உன்னோட க்ளோஸ் ஃப்ரெண்டுன்னு சொன்னேன், இருந்துமா என்கிட்டயே சொல்ல மாட்டேங்கிற அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க. கரெக்டு தான், நீ என்னோட தோஸ்து தான். இருந்தாலும் இதை ஃபஸ்ட்டு அவங்கக்கிட்ட சொல்லிட்டு அதுக்கப்புறம் நான் உங்ககிட்ட சொல்கிறேன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒருவேளை ஒருவேளை நான் எக்ஸாம்பிளுக்கு தான் சொல்கிறேன், தப்பாக எடுத்துக்காத அப்படின்னு சொல்லிட்டு என்ன சொல்ல போகிற? ஒரு நிமிஷம் நீ அங்கேயே இரு, நான் கொஞ்சம் தள்ளி இருந்துக்கிறேன். இப்போ எதுக்கு நீ தள்ளி போகிற? அடிச்சிட்டேன்னா அதுக்கு தான். என்ன சொல்ல வர? ஒரு வேளை மறுபடியும் உங்கள் 2 பேருக்குள்ளே பிரேக்கப் ஆயிடுச்சுன்னா என்ன பண்ணுவேன்? காலைல ப்ரஷ் பண்ணியா? பண்ணேன். சாப்பிட்டு கூட வந்துட்டேன். தயவு செஞ்சு அப்படியே இரு. இன்னொரு வாட்டி இந்த மாதிரி சொன்னாதான் உனக்கு கொலையே பண்ணிடுவேன். அதெல்லாம் இல்லை. ஃபர்ஸ்ட் வாட்டி நான் தப்பு பண்ணிட்டேன். அகைன் அந்த மிஸ்டேக் பண்ண மாட்டேன். அவங்க 2 பேர் பிரேக்கப் ஆயிடுச்சு, எனக்கு தெரிஞ்சு போச்சு. இனி அந்த பர்சன் என்னை அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க பண்ணலை, அது செகண்டரி. பட் இந்த வாட்டி கண்டிப்பாக டேம் ஷுர் நான் என் மனசில் இருக்கிறத அவங்கக்கிட்ட சொல்லியே தீருவேன். அவங்கக்கிட்ட சொன்ன அடுத்த செகண்டை நான் அவங்ககிட்ட சொல்கிறேன். பிகாஸ் யூ ஆர் த மை தோஸ்த் இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க.
என்னமோ சொல்ற, நம்புற மாதிரியே இல்லையே அப்படின்னு சொல்லுவாங்க. டேய் என்னடா? சரி நம்புறேன். சரி இப்ப நான் என்ன பண்ணணும்? நான் என்ன பண்ணுவேன் எனக்கு தெரியாது. எப்படியாவது என்னையும் மதியம் சேர்த்து வச்சுருங்க ப்ளீஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த மானங்கெட்ட பொழப்புக்கு எங்கேயாச்சும் நாண்டுட்டு தொங்கலாம் அப்படின்னு சொல்லுவாங்க. எங்கேயும் நாண்டுட்டு தொங்க முடியாதுடா. நீ தான் எனக்கு ஹெல்ப் பண்ணணும். சரி என்ன பண்றது? வேற வழி இல்லை. செருப்படி வாங்கலான்னு முடிவு பண்ணியாச்சு. வாங்குவோம். வேற என்ன பண்றது? உனக்காக இது கூட பண்ண மாட்டானா? பண்ணி தொலைகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஃப்ரெண்டு வந்து அக்செப்ட் பண்ணிப்பாங்க. சரி ஓகே. மறுபடியும் என்ன பண்ணலாம் இங்கே பாரு. இப்போ எதுவும் பண்ண வேணாம். நான் ஃபஸ்ட்டு மதிக்கிட்ட கொஞ்சம் கொஞ்சமாக பேச ஸ்டார்ட் பண்ணுறேன். அவங்கக்கிட்ட பேசிட்டு அவங்களோட டே டு டே ஆக்டிவிட்டீஸ் என்ன பண்ணுறாங்க, எப்படி இருக்காங்க, மூடு எப்படி, நார்மலாக இருக்காங்களா, சேடாக இருக்காங்களா, ஹாப்பியாக இருக்காங்களா, டல்லாக இருக்காங்களா, கோவமாக இருக்காங்களா, இப்படி குரோதமாக இருக்காங்களா அப்படிங்கிறது எல்லாத்தையும் நான் உனக்கு இன்டிமேஷன் கொடுக்குறேன். நீ எப்படியே சமாளிச்சு பண்ணிக்கூடும். தயவுசெய்து என்ன செருப்படி வாங்கி வச்சுருக்கத ஏன் உடம்பு தாங்காது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்லுவாங்க. நீ கவலையே படாத, நீ டீட்டெயில்ஸை மட்டும் கொடு, மற்றதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்லுவாங்க. சரி ஓகே இப்போது கிளம்புறியா மேடம் அப்படிம்பாங்க. சரி ஓகே நான் கிளம்புறேன். டேய் சும்மா மொட்டையாக கிளம்புறேன்னு சொன்னால் நான் எப்படி உனக்கு இன்டிமேஷன் கொடுக்குறது? ஏன்டா உன் நம்பர் இல்லைடா என்கிட்ட. ஸோ மறந்துட்டேன். சரி சரி நோட் பண்ணிக்கோ அப்படின்னு சொல்லிட்டு அவங்க நம்பர் கொடுப்பாங்க. அப்பாடி எப்பயாச்சும் நம்பர் கொடுத்திய உடனே ஃபோன் பண்ணுவாங்க. ஹேடா எப்படி இருக்க? வீணா போனவனே, உருப்படாதவனே, நீ எல்லாம் இருக்கிறியா இல்லையா? இவ்வளோ நாள் பூலோகத்தில் தான் இருந்தியான்னு ஃபோனில் திட்டுவாங்க. டேய் நான் நேரில் தானே இருக்கேன், எதுக்குடா இப்போ ஃபோனில் திட்டுறேன்? இவ்வளோ நான் நல்லா தானே பேசிகிட்டு இருந்தேன். நிறைய கோவம் இருந்துச்சு, அதனால தான் ஃபோனில் திட்டிகிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ கோவம் தீர்ந்துச்சா? தீர்ந்துருச்சு. சரி வா ஒரு ஹக் பண்ணிக்கோ அப்படின்னு சொல்லிட்டு ஃப்ரெண்ட்ஷிப் ஹக்கை 2 பேர் பண்ணிவிட்டு, சரி நீ போ நான் உனக்கு இன்டிமேஷன் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு ரேகா என்ன பண்ணுவாங்க, ஜனனியும் அனுப்பிச்சி விட்ருவாங்க. இவங்க ஜனனியை பார்த்தா ஹாப்பினஸில் இருப்பாங்க. இருந்துட்டும் அவங்கக்கிட்ட ஹாய் மதி அப்படின்னு சொல்லிட்டு உள்ள போவாங்க. என்ன அப்படின்னு சொல்லிட்டு மதி கேட்பாங்க. நத்திங். அப்புறம் என்ன போ அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவாங்க. கிளாஸ்லேயும் அப்பப்போ திரும்பி மதிக்கு ஒரு ஸ்மைல் கொடுப்பாங்க. மதிக்கு கடுப்பாக இருக்கும், இவ எதுக்கு தேவையில்லாமல் எனக்கு ஸ்மைல் கொடுக்குறா அப்படின்னு சொல்லிட்டு. அப்போது உடனே இன்டிமேஷன் கொடுப்பாங்க. இன்றைக்கி நான் பார்த்து சிரித்தேன், ஹலோ சொன்னேன், ஹாய் சொன்னேன், எதுக்கும் ரெஸ்பான்ஸ் இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. இங்கே பாரு நீ என்ன பண்ணுவியோ தெரியாது, எப்படியாவது அவளை சமாதானம் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு அவங்கக்கிட்ட சொல்லிடுவாங்க. அவங்களும் அதுக்கான முழு முயற்சியும் போடுவாங்க. எந்த அளவுக்கு எஃபெக்ட் போட முடியுமோ அந்த அளவுக்கு போட்டுட்ருப்பாங்க இந்த சைடு ரேகா. இவங்க என்ன பண்ணுவாங்க, நம்மளுடைய ஜனனி போடுவாங்க. அடிக்கடி அவங்க அம்மாவை கரெக்ட் பண்ணலாம் அப்படின்ட்டு கால் பண்ணுவாங்க. டார்லிங் அப்படின்னு கால் பண்ணும்போது கடுப்பாய் கட் பண்ணிடுவாங்க. சப்பா என்னடோ, ஏன்டா என்னை இப்படி படுத்துற, யாருமே ரெஸ்பாண்ட் பண்ண மாட்டேங்கிறாங்க. சரி கடைசியாக இன்னொரு வாட்டி ட்ரை பண்ணேன். ஜனனி கூல் 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 ஓகே ரிலாக்ஸ். கால் பண்ணுவாங்க. கால் பண்ணி என்ன டார்லிங் ஃபோனை கட் பண்ணிடாது ப்ளீஸ் 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 அப்படிம்பாங்க. என்ன சொல்லு அப்படிம்பாங்க. ஏன் டார்லிங் இவ்வளோ கோவம் அப்படின்னு சொல்லுவாங்க. பின்ன கோவப்படாமல் வேறு என்ன பண்ண சொல்கிற அப்படின்னு சொல்லுவாங்க. தயவுசெய்து நான் மன்னிச்சிடு அப்படின்னு சொல்லுவாங்க. ஃபோனை வை அப்படின்னு சொல்லிட்டு புஷ்குன்னு காலை கட் பண்ணிடுவாங்க. ஐயோ அப்பா கடவுளே, ஏன்டா எனக்கு இப்படி ஒரு சோதனை கொடுக்குற? அம்மாவையும் கரெக்ட் பண்ண முடியும், பிள்ளையும் கரெக்ட் பண்ண முடியல, ரெண்டும் ஒரே மாதிரி இருக்குது. நான் என்னதான் பண்ணுறது? என் நிலமையை பார்த்தா உனக்கு பாவமா இல்லையா? ப்ளீஸ் எனக்கு ஏதாவது ஹெல்ப் பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு புலம்பிகிட்டு இருப்பாங்க. அப்போ அவங்க அண்ணா கரெக்டாக வருவாங்க. என்னடி புலம்பிகிட்டு இருக்க, ஊருக்கு போகிற ஐடியா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க. போகணும்டா, நாளைக்கு தான் போகணும். எனக்கு ஒரு ஹெல்ப் பண்ணுறியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க. என்னடி பண்ணணும், என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க என்ன கேட்பாங்க. ப்ளீஸ்டா என்னை எப்படியாவது மதி வீட்டுக்கு கூட்டிகிட்டு போடா ப்ளீஸ் அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க. என்னால் முடியாது போடி அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. என் அண்ணா இல்லை, சின்ன அண்ணா இல்லை, எரும மாடு இல்லை, டே ப்ளீஸ்டா நாய் பேய் அப்படின்னு கூப்பிடுவாங்க. என்னடி ஃபஸ்ட்டு மட்டும் தான் மரியாதையை கூப்பிட்டா, அதுக்கப்புறம் உனக்கெல்லாம் இவன்டா மரியாதை தருவாங்க ப்ளீஸ்டா அப்படின்னு சொல்லிட்டு கெஞ்ச ஆரம்பிச்சிருவாங்க. என்னை பார்த்தா உனக்கு பாவமா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க. எல்லாம் என் நேரம் வந்து தொலை அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அண்ணன் கூட்டு போனாங்க. அப்பா தேங்க்ஸ் கடவுளே, ஒரு வழியை காமிச்சிட்டிங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அண்ணா கூட ஜாலியாக பைக்கில் மதி வீட்டுக்கு நம்மளுடைய ஜனனி போவாங்க. ஸோ இதுக்கப்புறம் என்ன நடக்க போகுது அப்படிங்கிறதெல்லாம் நம்ம நெக்ஸ்ட் பார்க்கலாம். இப்போ வரைக்கும் எப்படி இருக்கு அப்படிங்கிறத கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ஸ்டோரி கேட்டுட்டோம் எல்லாரும் ஹாப்பியாக நிம்மதியாக சந்தோஷமாக தூங்குங்க. எல்லாருக்கும் குட் நைட் அண்ட் ஸ்வீட் ட்ரீம்ஸ்.